ஸோ ஹாய் காய்ஸ் நான் உங்கள் என்ன இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜார்வி சர்வர் எபிசோட் 1 போட்டிருப்பேன். ஏன் இது வந்து எபிசோட் 2 கிடையாது. இது வந்து வேறு சர்வர். இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேர் வந்து டெத் வேர்ல்ட். ஏன் ஜார்வி சர்வர் எபிசோட் 2 வரலன்னு கேட்டிங்கன்னா, ஜார்வி சர்வர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஹேக்கர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சம்திங் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்தியா சர்வர் டு சிங்கப்பூர் சர்வர் மாற்றினாங்க. காரணம் என்னென்னா லேக்லெஸ் இருக்கணும்னு. கொஞ்சம் லேகாக இருக்கிறதுனால நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு லேக் எப்படி இருந்திருக்கோன்னு. அந்த லேகெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சிங்கப்பூர் சர்வருக்கு மாற்றிருக்காங்க. இந்த இந்த வேர்ல்டில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மைனிங் போகலான்னு ஒரு ஐடியா. ஸ்டார்டிங்கில் மைனிங் போகிறது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் வந்து சம் கிளிப்ஸு மிஸ் ஆனதுனால மைனிங் தான் போட்டாகணும். கீழே ஒரு கேவ் தெரியுதா? இதெல்லாம் நான் இப்போ எடுத்த லூட்ஸ். கொஞ்சம் முன்னாடியே நான் இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டேன். ஓகே, அதோட கீழே ஒரு மைன் தெரியுதா? அந்த மைனில் வந்து மரணம் ப்ரோ இருக்கார். இந்த சர்வரில் யாராவது ப்ளே பண்ணணும், நானும் இமேஜின் மரணம் ப்ரோ தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக டைம் பாஸ் போகலான்னு நினைக்கிறேன். வாங்க டைம் பாஸ் பண்ண போகலாம். ஓகே கைஸ், டைம்லெஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் ப்ரோ உள்ளே வந்துட்டார். அவர் வந்தோடனே ஏதோ ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். அந்த வில்லேஜ் தான் எங்கே இருக்குன்னு கேட்டு நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லா லூட்டும் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் அயன் ஆர்மர் நம்ம எடுத்துட்டோம். மைனிங் போன கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க, அயன் ஆர்மர் எடுத்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு, நமக்கு தேவையான லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் நேராக கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜுக்கு போயிட்டு முன்னாடி ஒரு பேஸ் கட்டலான்னு நினச்சேன். பேஸ் கட்டிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வீடு கட்டினதை சுற்றி காட்டுறாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் மிஸ் ஆனதுனால என்னால் வந்து கட்டின வீடியோ போட முடில. இது க்ளீன் பண்ணதும் ரெக்கார்ட் பண்ணேன். அதாவது என்ன சொல்கிறது, ரீப்ளே மோடில் ரெக்கார்ட் பண்ணேன். பட் வந்து ரீப்ளே மோடு வந்து தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் பண்ண முடியலை. ஓகே, நான் வீடு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஐலாண்ட் வந்து சின்ன ஐலாண்டு தான். நான் வில்லேஜ் வந்து பின்னாடி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சோறு ஐலாண்ட் தெரியுதா? அங்கே இருக்குது வில்லேஜு. நான் அங்கேருந்து இங்கே தள்ளி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வீடு இதுதான். தமிழ்லைனில் அப்படியே எடுத்து போட்டிருப்பேன் ஃபோட்டோ. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வீடை காட்டுறேங்க. ஓகே வாங்க அப்படியே காட்டுறேன். இது அப்படியே என்ட்ரன்ஸு. இப்படியே உள்ளே போனீங்கன்னா டோர் திறந்துட்டு உள்ளே போகணும். இது வந்து ஹால் மாதிரி. இங்கெல்லாம் லாமா ஹெட்டு, வில்லேஜ் ரெட்டி, இந்த மாதிரி எல்லா ஹெட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். சர்வரில் புது ப்ளகின் ஆட் பண்ணதுனால ஹெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுற ப்ளகின் போட்டிருக்கோம். அதனால் ஈஸியாக ஹெட்டு கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் செஸ்ட்டு தான், ஒன்றும் இல்லை செஸ்ட்டில். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா மாசாக இருக்குல்ல ஷடரில். ஓகே, மேலே போகலாம். இப்போது மேலே பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. செஸ்ட் ரூம் வச்சுருப்பேன். செஸ்ட் ரூமு அங்கே வந்து நிறைய பால்கனி இருக்கும். பால்கனி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் செஸ்ட்டு. இந்த இடத்த க்ளீன் பண்ணப்போ கிடச்ச டர்ட் இதெல்லாம். அதான் சொன்னேன், இப்போ ரீப்ளே மோட் டிலீட் ஆகிடுச்சுன்னு. இங்கே வந்து பெட்டு. இந்த இடத்துல வந்து எம்டியாக இருந்துச்சு. பெட் எங்கே வைக்கலான்னு யோசிக்கும் போது இந்த இடம் எம்டியாக இருந்துச்சேன்னு சொல்லிட்டு வச்சேன். ஆனால் ரெண்டு இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் ஃபர்னஸ் வச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஸ்ட்டு, இது பெட்டு சொல்லிட்டேனா? ஓகே, இது பெட்டு. நல்லா டிசைன் நல்லா இருக்கா? ஓகே, அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து
பால்கனி, பெரிய பால்கனி. ஸோ இங்கே உட்காந்து அழகாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதாவது இன்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்ட்ரோவில் இங்கேருந்து தான் வரும். ஸோ அப்படியே நல்ல சென்டரில் உட்காந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். சரி ஓகே, இப்போ அடுத்து போகலாம். இங்கே ஒரு சின்ன பால்கனி இருக்கும், இங்கேருந்து எட்டி பார்த்துக்கலாம். மொத்தம் 3 பால்கனி இருக்கும். அதில் ஒரு பால்கனி வந்து இது தூங்குற இடமா மாற்றிட்டேன், மேலெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஓகே, சரி இப்போ கீழே போயிடலாம் இருங்க. ஓகே, டோர் மூடிடுவோமா? முடியாச்சு. ஸோ எப்படி நல்லா இருக்கா வீடு? வில்லேஜஸ் வந்தாங்க, அவங்கள அடித்து அவங்களோட இது பேனரெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சிட்டேன். ஸோ ஓகே, பின்னாடி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி, அங்கேயும் ஒரு இது மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது கைஸ், சும்மா ஒரு டிசைன் போட்டு வச்சுருப்பேன் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஓகே, இந்த ஐலாண்டில், இது சின்ன ஐலாண்டு தான், இந்த சின்ன ஐலாண்டில் தான் நான் இந்த வீடை கட்டி சர்வே பண்ண. இதுதான் என் பேஸ் சொல்ல போனால், இந்த பேஸில் தான் நான் சர்வே பண்ண போகிறேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியுதா, அது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ ஓகே, அது வந்து கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.